புது வேலைக்காரி புதுசா குடி வந்திருக்கீங்களாமா என்றான். கார்ப்பரேஷன் குப்பை எடுக்குமாள். அதற்குள் குப்பை வண்டியில் உட்கார்ந்திருந்த டிரைவர் சத்தம் போட்டான். அங்க என்னப்பா பேச்சு? நேரமாகுதுல்ல, வா வா. ஹாரனே அடித்தான். கொஞ்சம் பொறு என்பது போல் சைகை காட்டிவிட்டு இவளிடம் திரும்பினான் அவன். சரிப்பா, நானும் ஆளு கிடைக்குமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல ஆளா இருக்கணும். வேலையில சுத்தம் வேணும், நேர்மை வேணும், சரியான நேரத்துக்கு வந்து வேலை பார்க்கணும். உனக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தால் சொல்லுப்பா என்றவள் உடனே. எவ்வளோ சம்பளம் கேட்பாங்க என்று இழுத்தாள். அம்மா, நான் தான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே, வருவாங்கம்மா, நீங்களே பேசிக்கங்க என்று சொல்லிவிட்டு அவளது பதிலுக்கு கூட காத்திரலாமல் ஓட்டமும் நடையுமாய் குப்பை வண்டியை பார்த்து ஓடிவிட்டான். மகன் மணிமாறன் சேலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். மருமகள் அனு நாமக்கலில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சேலத்திலிருந்து அனுவால் பஸ்ஸில் போய் வர முடியவில்லை என்பதால் மணிமாறனும் மாற்றல் கேட்டு வாங்கி கொண்டு நாமக்கலுக்கே வீட்டையும் மாற்றிக்கொண்டார்கள். சேலத்தில் வீட்டு வேலைகளை சுமத்தி பார்த்து கொண்டிருந்தாள். இங்கே யாரிடம் போய் வேலைக்கு ஆள் கிடைப்பாளா என்று கேட்பது என்று மங்களம் யோசித்து கொண்டிருந்தாள். நல்ல வேலையாக குப்பை எடுப்பவன் ஆபத் பாந்தவனாக வந்து ஆள் அனுப்பி வைப்பதாக சொல்லிவிட்டு போனதும் மங்களத்துக்கு கவலை போய் ஒரு நிம்மதி உண்டானது. அடுத்த நாள் ஒரு பெண்மணி வந்து நின்றாள். வயது 30க்கு குறையாது. கந்தசாமி சொல்லி அனுப்பியதாக சொன்னாள். யார் அந்த குப்பை எடுக்கும் தம்பியா என்றாள் மங்களம். தலையை ஆட்டிவிட்டு வெக்கத்துடன் சொன்னாள். அது எங்க வீட்டுக்காரன் தாங்க. தினமும் வர வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாய் சொல்லிவிட்டு, லீவு வேணும் என்றால் முன்கூட்டி சொல்லிவிட்டு தான் எடுக்க வேண்டும் என்றால் கராராக சொல்லி வைத்தாள் மங்களம். சரிம்மா, வந்துடுறேன் என்றவள் தனது சம்பளத்தையும் 2000 என்று உடனே சொல்லிவிட்டாள். சேலத்தில் 3000 கொடுத்து கொண்டிருந்த மங்களத்துக்கு 2000 என்று அவள் சொன்னது நெஞ்சில் பாலை வார்த்தது போல் இருந்தது. சேலத்தில் இருந்த வீட்டை விட இங்கு வீடும் பெரிது, வாடகையும் 1000 ரூபாய் குறைவு. யோசிக்காமல் உடனே ஒப்புக்கொண்டாள் மங்களம். மறுநாள் இருந்து வேலைக்கு வர ஆரம்பித்தாள் அவள். வீட்டை பெருக்கி துடைத்தாள். பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து போட்டாள். காய்ந்த பாத்திரங்களை எடுத்து ஸ்டாண்டில் வைத்தாள். துணிமணிகளை வாஷிங் மிஷின் போட்டு மொட்டை மடியில் கிளிப் போட்டு காய வைத்தாள். காய்ந்த துணிமணிகளை மடித்து வைத்தாள். கதவு சந்து, ஜன்னல் சந்து, டேபிள் கடையில், சோஃபா கடையில் என்று பார்த்து பார்த்து சுத்தம் செய்தாள். 2 முறை போட்டு துடைத்தும் விட்டாள். அவள் வேலை செய்த விதம், அதன் நேர்த்தி எல்லாமே ரொம்ப பிடித்து போனது மங்களத்துக்கு. வேலையெல்லாம் முடித்து சோப்புட்டு முகம் கைகால்களை கழுவி முந்தானையால் துடைத்து கொண்டு வந்து மங்களத்தின் முன் நின்றாள் வேலைக்காரி. அம்மா, என் மொபைல் நம்பரை தரேன், குறிச்சுக்கங்க. மொபைலை தேடி எடுத்து நம்பரை ஏற்றிக்கொண்டாள் மங்களம். அதே நேரம் பேரு ராணின்னு குறிச்சுக்கங்கம்மா என்றாள் அவள். பேரையும் நம்பரையும் மொபைலை ஏற்றிவிட்டு டீ குடிக்கிறியா என்று கேட்டாள் மங்களம். சரி என்றவள், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நானே டீ போட்டு தட்டுமாமா என்றாள். பல நழுவி பாலில் விழுந்தது போல் அவள் சொன்னதும் நமக்கு ஒரு வேலை மிச்சம் என்று நினைத்து கொண்டு சரி என்றாள் மங்களம். 3 டீ போடுமா, ஐயா வெளியில் போயிருக்கார், அவரை இப்போ வர நேரம்தான், திரும்ப ஒரு தடவை போட வேண்டாம் பாரு என்று சொல்லிவிட்டு டிவி சீரியல் ஒன்றை பார்க்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரத்தில் டீ போட்டு முடித்து ஒரு டீ கப்பை தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வந்து நீட்டினாள் ராணி. டீ நன்றாக தான் இருந்தது. ராணி டீ குடித்து கொண்டே, நீங்கள் டீ தான் குடிப்பீங்களாமா என்றாள். மங்களம் ஆமாம் என்று விட்டு, ஏன் கேட்குற என்றாள். இல்லை, இதே லைனில் கடைசி வீடு ஒன்று இருக்குது பாருங்க, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பாருங்க, அங்கேயும் நான் தாம்மா வேலை செய்கிறேன். அங்கேயும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் தான் டீ போட்டு தருவேன். எல்லாருக்கும் நான் போடுற டீ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே டீயும் போடணும், காஃபியும் போடணும் என்று நிறுத்தினாள் அவள். மங்களத்துக்கு புரியவில்லை. பிறகு அவளே தொடர்ந்தாள். பெரியவரும் பெரியம்மாவும் எப்பவும் காஃபி தாமா குடிப்பாங்க, அவங்க மகனும் மருமகனும் இருக்காங்களே டீ தான் குடிப்பாங்க என்றாள். அவளே தொடர்ந்தாள். ஒரு நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துருச்சு. இனிமேல் வீட்டில் டீ மட்டும்தான், காஃபி கிடையாதுன்றுச்சு மருமகள். என்கிட்ட இனிமே டீ மட்டும்தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் சம்பாதிக்கிறாங்க இல்லை, அவங்க வச்சது தான் சட்டம். அங்கே இப்போ பெரியம்மாவும் ஐயாவும் டீ தான் குடிக்கிறாங்க. என்கிட்ட எங்களுக்கு வந்து வாச்சது எங்களை ஆட்டி படைக்குது பாடுறானின்னு புலம்புனாங்க பெரியம்மா. அவங்க மகன் இருக்காரே, அவர் ஒரு வாயில்லாத பூச்சிமா என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கையிலே மொபைல் அடித்தது. எழுந்து கொண்டாள் மங்களம். ராணியை சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டார்.
லைப்ரரிக்கு போய்விட்டு திரும்பிய மாறன் வீட்டுக்குள் நுழைந்ததுமே மங்களத்தை பார்த்து, வீடே பளிச்சுன்னு இருக்கு, அதோட வாசனையாக இருக்கு என்றார் கண்களை விரித்து கொண்டு. அத்துடன் இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக ஒதுக்கியும் அடுக்கியும் வச்சிருக்கு என்றும் பாராட்டினார். புதுசாக ஒரு வேலைக்காரி வந்தாங்க. ராணின் பேர். சுமதியை விட இவ நல்லாவே வேலை பண்ணுறாங்க. சம்பளம் 2000 கேட்டா. சரின்ட்டேன். அவள் செய்கிற வேலைக்கு 2000 தாராளமாக தகும். அது மட்டுமா, அவளை டீ குடிக்கிறியா மட்டும்தான் கேட்டேன். உடனே உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா நானே டீ போட்டு தட்டுமான்னு கேட்டுட்டு உடனே டீ போட்டு கொடுத்தாங்க. டீ நல்லா தாங்க இருந்துச்சு என்றவள் ஓடிப்போய் மிச்சம் இருந்த டீயை சூடேற்றி ஒரு கப்பில் ஊற்றி எடுத்து வந்து மாறனிடம் நீட்டினாள். டீயை உறிஞ்சியவர் நல்லா தான் இருக்கு என்றார். ஆனாலும் இவ வேண்டாங்க, வேற வேலைக்காரியை தான் பார்க்கணும் என்றார். திகைத்து போனார் மாறன். என்ன சொல்கிற மங்களம், இப்போதானே சுமதியை விட இவ ரொம்ப நேர்த்தியா வேலை செய்கிறன்னு பாராட்டின, உடனே வேற வேலைக்காரியை பார்க்கணுங்கிற என்று புருவத்தை வளைத்தவர் தொடர்ந்து சொன்னார். நேற்று எப்படி கிடந்த வீடு இப்போ எப்படி பளிச்சுன்னு இருக்குது, இப்படி வேலை செய்கிறவளை ஏன் வேண்டாங்கிற என்றார் புரியாமல். நல்லா தாங்க வேலை செய்கிறா, ஆனால் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி என்றால் புரியாமல் விழித்தார் அவர். இவ வேலை செய்கிற வேற ஒரு வீட்டை பற்றி சொன்னா, அங்கே மாமியார் மருமக சண்டையா. அடுத்த வீட்டில் நடக்கிறத ரசிச்சு ருசிச்சு நம்மக்கிட்ட சொல்கிறவ நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறத பற்றியும் வெளியில் போய் சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம். அதான் வேற வேலைக்காரி பார்த்துக்கலான்னு முடிவே பண்ணிட்டேன் என்று முடித்தாள் அவள். திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் மாறன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.